மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவையில்லை. யாழில் 100 மில்லிமீட்டர் அளவில் மழை கிடைப்பதற்கான அறிகுறியே காணப்படுகிறது. மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா. பிள்ளையான் டக்ளஸ் அடுத்தது கருணாவா? அரிய நேத்திரன் அம்பலப்படுத்திய உண்மைகள். கண்டியில் சற்று முன் பதிவான நிலநடுக்கம். சர்ச்சைகளுக்கு மத்தியில் மகாநாயக்க தேரர்களை சந்தித்த பிரதமர் ஹரிரி. வெள்ள அபாய எச்சரிக்கை, முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். லசந்த விக்ரமதுங்க விடயத்தில் இரட்டை நிலைப்பாடு, கேள்வி எழுப்பும் ரவி கருணாநாயக்க. கச்சதீவு அந்தோணியார் ஆலய திருவிழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல். யாழ் மாவட்டத்தில் கணிசமான மழைவீழ்ச்சி கிடைக்கின்ற பட்சத்தில் சகல பிரதேச செயலாளர்களும் அரசு உத்தியோகர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலகத்தில் கருத்து தெரிவித்த போது இவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாழ்முக்கம் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக காணப்படுகிறது. யாழ் மாவட்டத்திற்குரிய தீவக கடல் போக்குவரத்துகளும் இன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளது. மீனவர்களை கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் யாழ் மாவட்டத்திற்கு 9ஆம் 10ஆம் தேதிகளில் கூடுதலான மழைவீழ்ச்சி அதாவது 100 மில்லிமீட்டர் அளவில் கிடைப்பதற்கான அறிகுறி காணப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரின் தலைமையின் கீழ் அனைவரையும் உள்ளடக்கி அனர்த்த முகாமைத்துவ தொடர்பான கூட்டம் ஒன்று நடாத்தப்பட்டது. இதன்போது அரசு அதிபரினால் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதுடன் குறிப்பாக சகல கிராம மட்ட அலுவலர்களுக்கும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனர்த்த நிலைமைகள் தொடர்பான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பகிரப்படும் தகவல்கள் உடனடியாகவே எமது பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. சகல கிராம மட்ட உத்தியோகர்களும் இது சம்பந்தமாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவையில்லை என்றார். வங்காள விரிகுடாவில் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக தற்பொழுது யாழ் மாவட்டத்திலும் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக நிலவு வருகின்றது. இந்த வகையில் ஏற்பட்ட தாளமுக்கமானது வளிமண்டல திணைக்களத்தின் மதிய நேர அறிக்கையின் பிரகாரம் பொத்துவிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் அளவில் தென்கிழக்கு பகுதியில் மையம் கொண்டு காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மேலும் ஆழ்ந்த தாளமுக்கமாக வலுவடைவதற்கான வாய்ப்பு காணப்படுவதுடன் குறிப்பாக கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் கடல் காற்றின் வேகமானது உயர்வாக காணப்படும். குறிப்பாக 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வகையில் காற்றின் வீசும் என்பதுடன் அலையின் உயரமானது சுமார் 2.5 தொடக்கம் 3.5 மீட்டர் அளவில் உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் யாழ் மாவட்டத்துக்குரிய சகல கடல் போக்குவரத்துகளும் குறிப்பாக தீவக பகுதிக்கான கடல் போக்குவரத்துகள் இன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டிருப்பதுடன் மீனவர்களும் மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் யாழ் மாவட்டத்துக்கு 9ஆம் 10ஆம் தேதி அளவில் கூடுதலான மழை வீழ்ச்சி குறிப்பாக வளிமண்டல திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் 100 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான அறிவுறுத்தல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நிலைமையின் பிரகாரம் அரசு அதிபர் அவர்களின் தலைமையின் கீழ் அவசர கலந்துரையாடலானது பிரதி செயலாளர்கள் அனைவரையும் உள்ளடக்கி இன்று நடத்தப்பட்டது. அந்த வகையில் அரசு அதிபர் அவர்களால் சகல பிரதி செயலாளர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பாக சகல கிராம மட்ட அலுவலர்களுக்கும் பிரதி செயலாளர்களால் குறிப்பிட அனைத்து நிலைமைகள் தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மக்கள் வெள்ள அனர்த்தம் ஏற்படுகின்ற பட்சத்தில் மக்களுக்கு தேவையான அவசர நடவடிக்கையை குறிப்பாக அவர்களை பாதுகாப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லல் மற்றும் அவர்களுக்கு தேவையான சமைத்த உணவு மற்றும் தேவையான உதவிகளை வழங்க தொடர்பான அறிவுறுத்தல் தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருப்பதுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் 9ஆம் 10ஆம் தேதிகளில் ஏற்படக்கூடிய அல்லது மழை வீழ்ச்சி கணிசமாக கிடைக்கின்ற பட்சத்தில் சகல அரசு பிரதி செயலாளர்கள் மட்டத்தில் சகல அரசு உத்தியோகர்களும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு தயார் நிலையில் காணப்படுகின்றன. வளிமண்டல திணைக்களத்தினால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற தகவல்கள் உடனுக்குடன் எங்களுடைய பங்குதாரர்களுக்கு தகவல் பரிமாறப்பட்டு வருகின்றது. மக்கள் கூடுதலாக சகல கிராம மட்ட உத்தியோகர்களும் இது சம்பந்தமாக போதிய விழிப்புணர்வு அல்லது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவையில்லை.
இலங்கையின் முன்னாள் ஆயுத குழுக்கள் தொடர்பான பழைய குற்றச்சாட்டுகள் மீண்டும் பொதுவெளியில் விவாதமாகி வரும் நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரியநேத்திரனின் பகிரங்க வாக்குமூலம் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய தம்பி உட்பட பலரை கடத்தி நீண்ட காலமாக சட்டவிரோதமாக வைத்திருந்தார்கள் என கூறியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்தில் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் செயல்பட்ட முன்னாள் ஆயுத குழுக்கள் இந்த நாட்டையும் தமிழ் மக்களையும் ஆட்டி படைத்த அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தியதுடன் 1990களின் இறுதி மற்றும் 2000 ஆண்டுகளின் ஆரம்ப காலங்களில் கடத்தல், காணாமலாக்கல், சட்டவிரோத தடுப்பு போன்ற குற்றச்சாட்டுகள் பல பதிவாகி இருந்தாலும் அவற்றில் பெரும்பாலானவை முழுமையான விசாரணையின்றி நிறுத்தப்பட்டதாகவும் அரியநேத்திரன் பகிரங்கமாக குற்றச்சாட்டை விடுத்துள்ளார். பிள்ளையான் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பான விவகாரங்கள் மீண்டும் பேசப்படும் சூழலில் வெளியாகியுள்ளதால் இந்த குற்றச்சாட்டுகள் அடுத்ததாக கருணா தொடர்பான குற்றச்சாட்டுகளும் விசாரணைக்கு வருமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடுதும்புர பகுதியில் உள்ள தேவகந்தியா கிராமத்தில் இன்று மாலை 5:05 மணியளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 2.2 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சிறிய நிலநடுக்கம் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பீதி அடைய வேண்டாம் என்று புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணிகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய கண்டி மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார். அத்தோடு 6ஆம் தரத்திற்காக தயாரிக்கப்பட்ட முன்மாதிரி புத்தகம் ஒன்றில் தன்பால் பாலியல் தொடர்பாளர்களை தேடும் இணையதளத்தின் பேரொன்று அச்சிடப்பட்டிருந்தமை தொடர்பில் விளக்கி கூறியுள்ளார். அஸ்கரி மகா விஹாரையின் வணக்கத்திற்குரிய வரக்ககுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை இன்று சந்தித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தில் முதல் பதிப்பில் வெளிவந்த பிரச்சினை குறித்து உண்மையான விவரங்களை தெளிவுபடுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் பாடப்புத்தகம் அச்சிடும் பொறுப்பு கல்வியை வெளியீட்டு திணைக்களத்திடம் வழங்கப்படும். பிரச்சினைகளுக்கு காரணமான தொகுதி எந்த குழந்தைக்கும் வழங்கப்படவில்லை. மேலும் அனைத்து அச்சிடப்பட்ட பிரதிகளும் உள்ளக விசாரணைகள் முடியும் வரை சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: முத்தியன்கட்டு நீர்ப்பாசன பிரிவின் கீழ் மொத்தம் 10 குளங்கள் உள்ள நிலையில் அவற்றில் தற்போதைய நிலவரம் வெளியாகியுள்ளன. இதற்கமைய முத்தியன்கட்டு குளம் பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர்மட்டம் குறைக்கப்பட்டுள்ளது. தண்ணீமுறைப்பு குளம் வான்கதவு ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதுடன் மழை நிலவரத்தை பொறுத்து திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும். மாதவள சிங்கம் குளம், கணுக்கணி குளம், ஒடியார்கட்டு குளம், விசுவமடு குளம், மருதமடு குளம் வான்பாய்ந்து கொண்டிருக்கின்றன. தட்டியார் மலை குளம் வான்பாயும் நிலையில் உள்ளது. எதிர்பார்க்கப்படும் கனமழை காரணமாக வான்பாயும் அளவு இன்று முதல் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. இதனால் குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது. குறிப்பாக களிவாறுகளுக்கு அண்மையில் மற்றும் தாழ்வான பகுதிகளில் விவசாயம் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நெற்பயிர் நிலங்களுக்கு செல்ல வேண்டாம். தவிர்க்க முடியாத காரணங்களால் செல்ல வேண்டியிருந்தால் உயரமான பாதுகாப்பான இடங்களை முன்கூட்டியே அடையாளம் காணவும். குறைந்தது ஒரு வாரத்திற்கான உணவுப் பொருட்களை உடன் எடுத்துச் செல்லவும். வெள்ள காலத்தில் உணவு வழங்கல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் கடினமாகும் என்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நெற்பயிர் நிலங்களுக்கு செல்லாமல் இருப்பது மிகவும் அவசியம். குறிப்பாக தண்ணி முறைப்பு மற்றும் நித்தகை குளங்களின் கீழ் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும். தற்போது அனைத்து குளங்களும் பாதுகாப்பான நிலையில் உள்ளன. நீர்ப்பாசன திணைக்களம் தொடர்ச்சியாக நிலவரத்தை கண்காணித்து வருகிறது. இருப்பினும் எதிர்பாராத கனமழை ஏற்பட்டால் திடீர் வெள்ள நிரம்பல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க விடயத்தில் அரசாங்கம் ஏன் இரட்டை நிலைப்பாட்டுடன் செயற்பட்டு வருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், லசந்த விக்ரமதுங்க உயிரிழந்து இன்றுடன் 17 வருடங்கள். பிரதமரிடம் கேள்வியொன்றை எழுப்புவது தொடர்பில் நான் அலுவலகத்திற்கு அறிவித்திருந்தேன். குறித்த விடயம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்வதால் கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என மறுத்துவிட்டனர். எனினும் இதே நாடாளுமன்றத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பதிலளிக்கப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தொடர்பில் பதிலளிக்கப்படுகிறது. மருந்துகள் தொடர்பில் பதில் வழங்கப்படுகிறது. அவற்றுக்கும் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. லசந்த விக்ரமதுங்க கொலைக்கு இன்று 17 வருடங்கள் ஆகின்ற போதிலும் ஏன் இரட்டை நிலைப்பாட்டுடன்
உறுதிப்பாட்டுடன் செயற்படுகின்றீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க, லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பில் அண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டது. அதேபோல் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதீச மூலம் பதில் வழங்கப்பட்டது. அரசாங்கம் என்ற ரீதியில் ஊடகவியலாளர்கள் கொலை மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவோம். லசந்த விக்ரமதுங்க கொலையுடன் தொடர்புடையவர்கள் கடந்த காலங்களில் நாட்டில் ஆட்சி அமைத்துள்ளனர், முன்னாள் அமைச்சர்களாக பதவி வகித்துள்ளனர். ஆகவே தவறிழைத்தவர்கள் மீது நிச்சயமாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா குறித்த கலந்துரையாடல் ஒன்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இன்று இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 27, 28ஆம் தேதிகளில் கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்க அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மறை மாவட்ட குரு முதல்வர் ஆயர், இந்திய துணை தூதரக அதிகாரி இ. நாகராஜன், வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புடிக்க லீனகமகி ஆகியோர் கலந்து கொண்டனர். புனித கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்தினுடைய உயர் திருவிழா இவரிடம் பிப்ரவரி மாதம் 27ஆம் 28ஆம் தேதிகளிலே நடைபெறுவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டது. அதற்குரிய கலந்துரையாடல் இன்றைய தினம் நடைபெற்றது. இன்றைய கலந்துரையாடலே இந்திய துணை தூதரத்தினுடைய அதிகாரி மற்றும் யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர், வடபிராந்திய கட்டளை தளபதி உட்பட இந்த திருவிழா தொடர்பாக கடமையாற்றுகின்ற அனைத்து திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் இன்றைய கலந்துரையாடலே கலந்து கொண்டார்கள். இன்றைய கலந்துரையாடலே இந்த கச்சதீவு உயர் திருவிழா தொடர்பாக பல்வேறுபட்ட தீர்மானங்களும் எடுக்கப்பட்டு அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஊடகங்களுக்கு அறிவிப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இன்றைய இந்த கச்சதீவு உயர் திருவிழா தொடர்பான கலந்துரையாடலே போக்குவரத்து தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து இலங்கையிலிருந்து செல்லுகின்ற பக்தர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகளும், அதே வேளையிலே நெடுந்தீவு பிரதேசங்களிலிருந்து செல்வதற்கான ஒழுங்குகளும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையினுடைய எப்பாகத்திலுமிருந்து கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தை நோக்கி செல்லுகின்ற பயணிகள் தங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கருதி தங்களுக்கு அருகிலுள்ள கடற்படை முகாம்களிலே தங்களுடைய விவரங்களை பதிந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே இன்றைய இந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட 8000 பக்தர்கள், இலங்கையிலிருந்து 4000 பக்தர்களும் இந்தியாவிலிருந்து 8000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. கடந்த வருடம் எங்களுடைய புள்ளிவிவரங்கள் அடிப்படையிலே 7464 பக்தர்கள் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறதாக புள்ளிவிவரங்கள் அறிக்கையிட்டிருக்கின்றன. ஆகவே இம்முறையும் கிட்டத்தட்ட 8000 பேர் அங்கே கச்சதீவிலே ஒன்று கூடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதற்கு தக்க வகையிலே கடற்படையினர் அதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகளாக கச்சதீவு அந்த புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய அந்த பிரதேசத்தை சுத்தப்படுத்துகின்ற பணிகளை ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றார்கள். அங்கு கூடுகின்ற பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதாக இன்றைய கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அங்கு நீர் விநியோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு, அதே வேளையிலே அங்கே வருகின்ற பக்தர்களுக்குரிய மலசல கூட வசதிகள் செய்யப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. கடந்த வருடங்களிலே ஒரு சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்திய போதும் அங்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதை நாங்கள் அவதானித்திருந்தோம். அதிலே எடுக்க வேண்டிய மாற்று ஏற்பாடுகள் தொடர்பாகவும் இம்முறை, அதாவது பயணிகளை கச்சதீவு திருவிழா முடிவடைந்த பின்னர் பயணிகள் மீள யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற போது அங்கே ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டிருந்தது. அதை தவிர்ப்பதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே வருகின்ற பக்தர்கள் அந்த நிலைமைகளை அனுசரித்து அதற்கு ஏற்ற வகையிலே சரியான முறையிலே நடந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதே வேளையிலே நாங்கள் இம்முறை 27ஆம் திகதி இரவு உணவு அவர்களுக்கு கடந்த வருடம் நாங்கள் இரவு உணவை வழங்கியிருந்தோம். அங்கு வந்திருந்த பலரும் அந்த உணவுகளை உண்ணாமல் அவை வீணடிக்கப்பட்டிருந்தது நாங்கள் அறிந்திருந்தோம். அந்த வகையிலே நாங்கள் இம்முறை வருகின்ற பயணிகளுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு 28ஆம் திகதி காலை உணவை வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 27ஆம் திகதி இரவு உணவு வழங்கப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே நாங்கள் கடற்படையுடன் தொடர்பு கொண்டு இது விடயமாக கதைத்தபோது இந்தியாவிலிருந்து வருகின்ற பக்தர்கள்
அங்கிருந்து தங்களுக்குரிய உணவுப் பொருட்களை எடுத்து வரக்கூடிய அனுமதியை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்தியாவிலிருந்து வருகின்ற பக்தர்கள் தங்களுக்குரிய அந்த 27ஆம் தேதி இரவு உணவை எடுத்து வரக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இலங்கையினுடைய பல பாகங்களிலிருந்து வருபவர்கள் தங்களுக்கு தேவையான இரவு உணவினை 27ஆம் தேதி இரவுக்குரிய உணவினை எடுத்து வருமாறு நாங்கள் அவர்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் 28ஆம் தேதிக்குரிய காலை உணவு அங்கே வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அங்கு தங்கி நிற்கின்ற கடமையாற்றுகின்ற ஏனைய உத்தியோகத்தர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு 28ஆம் தேதிக்குரிய மதிய உணவையும் வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கு வருகின்ற அடியவர்கள் இதனை ஒரு வழிபாட்டு தலமாக பயன்படுத்தி கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு சுற்றுலா சார்ந்த செயற்பாடாகவோ அல்லது அவர்களுடைய ஒரு பொழுதுபோக்கான செயற்பாடாகவோ மேற்கொள்ள வேண்டாம் எனவும், அதே வேளையிலே அவர்கள் அடியவர்களாக பக்தர்களாக அங்கே வந்து கூடி அந்த புனித அந்தோனியாருடைய அருளாசியை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே இன்றைய கலந்துரையாடல் பல்வேறுபட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. அதே வேளையிலே போக்குவரத்திற்கான ஒரு வழி கட்டணமாக குறுகட்டுமானிலிருந்து ஒரு வழி கட்டணமாக 1200 ரூபாய் ஒரு பயனாளிக்கு அறவிடுவதென தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே நெடுந்தீவிலிருந்து செல்வதாக இருந்தால் 1000 ரூபாய் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே பஸ் போக்குவரத்து தொடர்பாகவும் நாங்கள் இன்றைய கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து அதிகாலை 4 மணிக்கு யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலிருந்து தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து பேருந்துகள் புறப்படும். அதே வேளையிலே நண்பகல் 27ஆம் தேதி நண்பகல் 1 மணி வரையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்றன. அதே வேளையிலே பிற்பகல் 2 மணியுடன் கச்சதீவுக்கான போக்குவரத்து செயற்பாடுகள் கப்பல் மூலமான படகு மூலமான போக்குவரத்துகள் குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து 27ஆம் தேதி 2 மணியுடன் நிறுத்தப்படுவதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே குறிகட்டுவான் இறங்குதுறையிலே நாங்கள் வேலணை பிரதேச செயலகம் மற்றும் வேலணை பிரதேச சபையினுடைய ஏற்பாட்டிலே அங்கு பயணிகளுக்கான ஒழுங்கு முறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இங்கே பக்தர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அல்லது கடற்பிரயாணங்களுக்கு மத்தியிலே செல்லுகின்ற பக்தர்கள் இந்த செயற்பாடுகளோடு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அதே வேளையிலே சுகாதாரத்துறை சார்ந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்திய பணியோடு தொடர்பட்டவர்களையும் நாங்கள் காலையிலே 27ஆம் தேதி அதிகாலையிலே 4 மணிக்கு அவர்களை குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல் அங்கு வேண்டப்படுகின்ற ஏனைய வசதிகள் கடற்படையினர் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். குடிநீர் தாங்கிகள் மற்றது நீர் பவுசர்கள் உட்பட பல்வேறுபட்ட தேவைப்பாடுகளை மேற்கொள்வதாக கேட்டிருக்கின்றார்கள். அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இதேபோல் சுங்கம் சார்ந்த செயற்பாடுகளை சுங்கத்திணைக்களம் மேற்கொள்வதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே பல்வேறுபட்ட தேவைப்பாடுகளையும் பல்நோக்கு கூட்டுறவு சங்கமும் அதற்குரிய தேவைப்பாடுகளையும் வழங்குவதற்குரிய செயற்பாடுகளை முன்வந்திருக்கின்றது. ஆகவே நினைக்கின்றேன் அனைத்து ஏற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக நாங்கள் அடுத்த ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிப்போம். ஆகவே அந்த வகையிலே பொதுமக்கள் கச்சதீவு புனித அந்தோனியாருடைய அருளாசியை பெற இருக்கின்ற அடியவர்கள் எங்களுடைய இந்த பணிகளோடு ஒத்துழைத்து தங்களுடைய இந்த வழிபாட்டு செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அன்போடும் வினயத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வருடம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 7464 பக்தர்கள் இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து கூடியிருக்கின்றார்கள். இம்முறையும் கிட்டத்தட்ட 8000 பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது.